வாங்க. முத்தமாப்பிள்ளை வாங்களா? நான் எங்கெங்க பாக்கலங்க. ஐயா எங்க சின்ன பிள்ளை சின்னஞ்சிறு வயசுல அம்மா ஆத்தா திட்டு கொடுத்துல அந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடியாந்துருச்சு. காடை கரை கிணறு முட்டை எல்லாம் தேடி பார்க்கலாம். ஆலிங்கன பெண்ணிங்கன பாத்தீங்களா? பாக்கலங்க. ஏங்க பாக்கல? பாக்கலங்கன்னா எங்க ஏன் பாக்கல? நிர்ணயக்கார பார்த்தாருன்னு அவரை கேளுங்க. ஏன் பாத்தீங்களா? யாரையும் பார்க்கறதில்ல சாமி. நான் உண்டு, ஏன் வேலை உண்டு, அதுக்கே போகணும். ஐயோ ஆடடே ஆயா யாரா கூப்பிடுறவன்? நல்ல மரியாதை. யாரா கூப்பிடுறது? அப்புறம் நான் ஒரு சித்தப்ப பயம் வந்திருக்கிறேன். ஏய், என் குடிசை மனித கட்டி கொடுத்துருக்க. எனக்கு யாரு குடிசை கட்டி கொடுத்தா தெரியுமா? வீரபாகனா குடிசை எல்லாம் கட்டி கொடுத்து பாரு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதனால நீ யாரு முதல்ல? வீரபாகனா கட்டி கொடுத்த குடிசை முன்னால நீ வந்து கத்துறிய. நீ யாரா? நீ நான் ஒரு சித்தப்ப பையன். சித்தப்ப பையனா? எனக்கு கல்யாணம் இந்த உனக்கு வெக்கமா இல்லையா? சித்தப்ப பையன் சொல்றல. நல்லா இருக்கியா? நானா மிகவும் சிறப்பாக இருக்கிறேன். வீரபாகன் கட்டி கொடுத்த குடிசையிலிருந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறேன். மாமன் தானே எனக்கு. என் மாமன் நீ தானே. அப்படியா? உனக்கு எனக்கு கல்யாணம் தானே. அப்படியா? ஆமா. எத்தனை பேர் இப்படி அலைகிறீடா? எத்தனை பேரு? ஆமாடா. என்னமா அப்படி சொல்ற? ஆமாடா. பாருடா, நான் வரமாட்டேன்டா. எங்க அம்மா நீங்க அடிச்சு விரட்டினாங்கல்ல. ஆமா. சித்தப்பா பையன் சொல்ற, நீ மாமா பையன் சொல்றல்ல. அன்னைக்கு எங்கடா போனீங்க? அன்னைக்கு உங்க அம்மா தெரியாது எனக்கு. அப்படியா? உங்களுக்கும் தெரியாது. அப்பனா உங்க கூட நான் வர முடியாது. வீரபாகனை கட்டி கொடுத்த குடிசையில தான் நான் இருப்பேன். வரமாட்டேன் போங்கடா. வரமாட்டியா? வரமாட்டேன் போடா. வரமாட்டியா? வரமாட்டேன் போடா. வரமாட்டியா? வரமாட்டேன் போடா. முகர கட்டுற காரி துப்பல துப்புட துப்பிட்டு போற நம்ம மாமன் தானடா. என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா? என்னது? நான் குடிக்கிற பாலை அடுத்தவன் குடிக்க கூடாது. குடிக்க கூடாது. இல்லைன்னா கொட்டியாவது கவுத்தரணும். குப்பைதா கொண்டாடிட்டே நீ போற விருப்பாட்டி கொண்டாடி அலமாரிக்கிட்ட. ஆமா அலங்காரிடா கூப்பிட கூப்பிட அலங்காரி 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 இது வந்து ஐப்ரட் மாங்க மாங்காய்க்கு கண்ணு ரெண்டு போயிருக்குங்க. போட
இது யாரு கொய்யா? அது ஆல்ரவுண்டர்கார கொய்யா. இது- கொய்யா காய்க்கா. கண்ணு ரெண்டு போயிருச்சு. இது மானாமன்றம். இது மானாமன்றம். உனக்கு எந்த முருங்கை முருங்கை காய்க்கு. சீ. கொல்லையோ. ஐயோ, பாபா, ராசா, 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 ராசா. செத்த இன்னைக்கு காலையில ஐயோ ஐயா. 300 ரூபாய் காலி ஊசி போட்டாங்க. ஐயா. ஐயோ சொட்ட. ஐயோ ஐயோ கொய்யா காய். ஐயோ ஏன் செட்டார? செட்டியாருக்கு நல்ல மரியாதை. செத்து போயிட்டாரா? ஏன் செட்டார அப்படி சொல்றீங்க? சரி நீங்க போங்க செட்டார. நல்லா உதஞ்சு விடு. இந்த அலமாரி 4 அவரை விட்டுட்டு அவர் அலமாரி 4 கிலோ வெட்டாலாம். அவளுக்கு மாறு கட்டு என்னன்னு வைக்கலாம். நான் செட்டியார என்ன சொல்றீங்க? ஆமா சீ, இல்ல மனுஷனா? அலமாரி ஏய் என் மேல யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எய்ட்ஸ் வர்றது கன்ஃபார்ம். ஐயோ ஆமா நீ ஏன் வர 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 அம்மா ஐயோ 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 உனக்கு பிளசரு உனக்கு சக்கரை ஐயோ ஐயோ ஆமா அப்படி சொன்னீங்களே சொன்னீங்களே சாமி சாமி. சாமி. ஐயோ குழந்தை கேக்குதோ? ஐயோ செட்டியார் நாளைக்கால சாக போற. ஆமா வேற காரணம் பண்ணிக்கிறேன். நான் தான் விட்டேன். ஏன் கூப்பிட்டீங்க? நீ ஏன் வர குடும்பாய் எல்லாம் ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நீ பக்கத்துல வராதே கை சும்மா இருக்காது. நீங்க அங்க நக்குங்க. ஏய், நான் இங்க நக்குறேன். நீ அங்கேயே நில்லு. இதை தாண்டி நீயும் வராத நானும் வர மாட்டேன். கோடு போடுங்க. நான் படிதாண்டா பத்தினி. ஆமா 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 நான் போய் கோடை தாண்டுவேனா? உன்ன மாதிரி ஆளு. தங்கராசு, ஆ. இப்ப இந்த கோடை தாண்ட கூடாது. பெரிய ஏமா கோடு தாண்டமான செவரை தாண்டிடுவேன். நீ எங்கல என்ன சொன்ன? என்ன கோடை ஏன்? தாண்ட கூடாது. ஆமா சுத்தி வரலாமல. சரி பெருக்க கும்பிட்டீங்க. புருஷன் அடிக்கடி வீட்டுக்கு வரானா? அடிக்கடி அப்பப்போ பசங்க தான் லீவ் போட்டுறாரு. லீவ் ஓட்டுறேன். சரி சரி முதல்ல உனக்கு தொங்க காணாமே. இல்ல இல்ல முதல்ல உனக்கு தொங்க காணாமே. எனக்கா நல்லா பாருங்க தொங்கு. இல்ல காசு அழகு. அது கொஞ்சம் வீட்டுல வச்சிருக்கேன் பத்திரமா பீரோக்குள்ள பூட்டி போட்டு வச்சிருக்கேன். முதல்ல பூ நிறைய வச்சுட்டாலே கொண்டையில மட்டும் வச்சுட்டாலே. ஆனா என்ன சொல்றேன்? கொண்டையில கொஞ்சமா வச்சா போதும். மண்டையில மசூரி என் குடிசே முனி மாதிரி இல்லையா? இல்ல முன்ன மாதிரி இல்லையான்னு பேய் மாதிரி இருக்காரா? ஆமா போய் சொல்லலாமாடா? ஆமா உன் புருஷன் மாதிரி உனக்கு தீப்பட்டப்பெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாரு. இப்ப என்ன காட்சியில எப்பயாச்சும் வாங்கிட்டு போய் அதே மாதிரி இல்ல. உங்களை மாதிரி என்ன ஒண்ணும் இல்லாத என் புருஷன் வேலை வச்சிருக்கு. உன் புருஷன் சின்ன வீடு வச்சிருக்கேன். ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? எனக்கு கொள்ள நாள ஆசை கட்டியார சின்ன வீடு வாங்கணும்னு. என் புருஷன் எனக்காக சின்ன வீடு சட்டை வச்சிருக்காரு. நிலம் வாங்கி போட்டிருக்காரு கட்டணம். கல்வி கட்டினா இப்படி உண்டாக்கே கட்டணும்டா. அதை ஒழுங்கு நாளைக்கே பால் காய்ச்சிருவான். கொண்டாடி இப்படி கட்டல இல்ல நான்
ஐயோ நாங்க சின்ன வீட்டுல பால் காய்ச்சிக்கா செட்டியார் ஆனா உன் புருஷன் செட்டப் வச்சிருக்கேன். செட்டப் பண்ணு. அதை சொல்லுங்க. அத சொல்றீங்களா? சிரிப்பா பார் தெரிஞ்சு சிரிக்கலாம். சரியான குருட்டு தயாரியா இருக்கீங்க நீங்க. நான் சொல்றேன் என் வீட்டு தட்டு ஓட்டையா போச்சு, அதற்காக ஒரு தட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா உன் புருஷன் வாக்குத்தி வச்சிருக்கேன். வாப்புட்டியா? அது வேற ஒண்ணும் இல்ல, நெல்லு குத்தும் போது குத்தும் போது நெல்லு வெளியே போகுது. வாப்புட்டி வச்சா நெல்லு செதறாம சிந்தாம இங்க வா. உன் புருஷன் இல்ல என் பக்கத்துல வந்து விளையாடுற. ஆமா உன் புருஷன் ஓய் இங்க வா. வந்து பஸ் ரோட்லயே போடுறேன். உன் புருஷன் கண்ணூத்து பக்கம் திரும்பாம ஒரு பிள்ளைய கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமா. என்ன சொல்றீங்க? ஐயோ 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 அதுல அடிக்காத பிரியா ஐயோ 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 நான் என்ன சொல்லட்டும்? எதையாவது சொல்லு. செட்டியார எனக்கு மண்டையில குறைச்சல என் முத்து கொண்டையில உரைச்சல. கொட்டையில ஐயோ ஐயோ ஒரு கேடுறாங்க பாரு. ஐயோ செட்டியாரே, அட பாய் பையனே. ஐயோ செட்டியாரே செட்டியார் தொலைஞ்சாரு இன்னைக்கு. ஏன் இதுல குறைச்சலா? நீங்க பாருங்க அதுல குறைச்சலா. ஆஹா. செட்டியார நான் என்ன சொல்லி ஐயோ வெதர்த்த முன்னாடி தெரிய போயிட்டானே. அட நாசமா விளங்குவானா? விளங்குவானான்னு கேக்குறேன். விளங்க மாட்டாயா? ஐயோ விளங்க மாட்டேன். சரி, இப்ப என் சக்களத்து எங்க இருக்கிறா? அத சொல்லு. அவளை போய் எப்படி பேசுற நீ சொல்லி கொடு. எப்படி பேசணும்? எப்படி பேசணும் தெரியுமா? உங்களை பேசணுமா? அது நாதாரி முண்டை ஏய் முண்டை செட்டியாரே, அப்படி உடையில்லமா அவளை போய் பேசுற. அப்படி சொல்லணும். ஆமா. வேற என்னமா என்ன மாதிரி பேசணும்? எப்படியா முண்டை? எப்படி? அவன் தேவை முட்டல் பேசுற. அப்படி பேசுற அடி ஊர்கட்டுல போன முண்டை தட்டுவாடி முண்டை. செட்டியாரே, அப்படி என்ன உடை பேசுற அவளை போய் பேசுற. ஏய் அப்படி பேசக்கூடாது. எப்படி நேர விரும்புன்னு போ. ஓரண்ட வாயிடும். ஐயோ ஐயோ செட்டியார் லேசுப்பட்ட ஆள் இல்லையா? என்னதான் பம்பர கட்ட வச்சிருக்கியா? விரு வர சொன்னீங்க. ஆமா. நான் விரு மாட்டேன். நீ வரதால பெரிய ஆள். சரி, வாங்க சொல்லுங்க. இங்க வர நெருன்னு போறேன். இப்ப என்ன இங்க பண்ணணும்? வர நெருன்னு போறோன்னே ஏன் உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? மாய இருக்கா? வெக்க கட்ட முட்டை யாரு சொல்றீங்க? அங்கே அந்த பிள்ளைய கேளு அது மாதிரி. நான் அப்புறம் அவ்வளவுதான் அவுத்து போட்டு அப்புறம் வேணாம் வேற வேணாம். ஊர் நான் இவரும் திறந்துட்டேன். இங்க வாழ இங்க வாழ சரி, செட்டியாரே, போற வாழ. நீங்க கூட்டி கொடுங்க. இந்தா இதான்னு பாரு முத்தம்மா. இல்லையா பாரு அது பெரியப்பா. இங்க வா. இந்தா இதான்னு பாரு. அது பெரியம்மா. ஏய், ஓய் இது முத்தமா இல்ல, சரி குப்பமா. குப்பமாமா. இங்க வாங்க. இங்க வாங்க காட்டுற. இங்க வாங்க காட்டுற. இங்க வாமா காட்டு. இத பாரு. ஏய், அது பொண்ணமாயா? இங்க வாரு. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏய் இங்க வாரு. இங்க வாரு. இங்க. இங்க வாரு. இங்க வாரு. நீங்களே இங்க பாருங்க. நேரா மேல வாரு. நேரா பார்க்கலாம். இங்க பாரு. அட மேல பச்சை 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 பாரு. பச்சை குடிச்சே. கீழ வாருங்க. ஐயோ, அது வாடி சக்காராட்டி. என் புருஷன் பொண்டாட்டி. ஏடியே, அவங்க புருஷன் கிடையாது. நல்லா இருப்பீங்களே. அது யாருக்கு முதல்ல? ஏடி, உனக்கு புருஷன் கிடைக்கிறனாக்க ஏத்துறா. எத்தனை பயம் இருக்கிற? ஏடி, இப்படி ஆண்டா உனக்கு ஆசைப்படுறியே? அது ஏடியே நம்பாளி. ஏடியே, ஏடி நம்பாளி. உன் முகரை பாரு. சாப்பிட்டு வச்சு பேசு. லோ, லோ, லோன்னு
அப்படின்னாக்க எங்கேயாச்சும் போய் ஊர்ல போய் அதுக்கு ஏன் அதுக்கு ஏன் புருஷனோட கிடைச்சேன் ஏட்டு நான் என் புருஷனை எப்படி எல்லாம் வச்சிருந்தேன் ஏன் செட்டியாரு என்கிட்ட என்னத்தை காட்டி என் புருஷனை மயக்கினாலும் எதை காட்டி மயக்கினாலும் அவரை அச்ச பார்த்தாரோ இல்ல அவருக்கு முகத்தை பார்த்தாரோ எதை பார்த்தாலும் தெரியலையே. யாரு நீ முதல்ல நீ யாரு சக்கர நீ யாரு நீ யாரு முதல்ல நீ யாரு முதல்ல அது கண்டா தேவையில்லாம என் குடும்பம் நான் வந்து கட்டிருக்கேன் நீ யாரு முதல்ல நீ யாரு முதல்ல நீங்க இது 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 ஏன் இடம் முடியுது உங்க இடமா ஏற்றி வர்ற இது ஏன் இடம் கோயில் பக்கம் பட்டம் வச்சிருக்கா பட்டம் ஆமா என் பேர்ல தான் இருக்கு ஆமா யார் தெரியுமா எனக்கு வீரபாகன்னா பச்சை குடிசை கட்டி வீரபாகு நொண்ணனா வீரபாகு ஏன் புருஷன் வீரபாகு பொண்டாட்டி அலங்காரிடி அண்ணன் சொல்லிருக்காரு பண்ண பொண்டாட்டி அன்னிதான் வேணும் அண்ணி வாங்க போடி சொல்லி போய் வீரபாகன் மலை ஏன்ட்டு என் புருஷனை மயக்கி உன் வழக்குல போட்டுக்கிட்டு உனக்கு குச்சி கட்டி குச்சை கட்டி ஏன்டி யாரு முதல்ல அது லம்பா ஒரு கல்வி முதல்ல தேவையில்லாம வார்த்தைகளை ஏன் புருஷனை வச்சுக்கிட்டு ஏன்டி ஏயா இந்த வீரப்பூவுக்கு எவ்வளவு துமுறு இருந்துச்சுன்னா இவளை கொண்டே குச்சு கட்டி அவளுக்கு நகை பூக்கி அவளுக்கு சேலை கட்டி வச்சிருப்பாரு அந்த ஆளு இன்னைக்கு வரட்டும் கொட்ட வீர திறக்க உள்ள நான் அலங்காரி கிடையாதியா ஏன்டி தேவையில்லாமல் வார்த்தைகளை வீணாக யாருக்கு எவ்வளவு வீணாக கோபத்திற்கும் சாபத்திற்கும் போடி போடி இவளை அலங்காரி தேவையில்லாமல் பேசாதே மரியாதையா சொல்றேன் என் புருஷன் எங்க வெளியே போயிட்டாரு உழுவிக்க போயிட்டாரு வீணா என் ஓடி போயிரு விட்டு சென்று விடு இல்லாவிட்டா என் கோபத்துக்கு ஆளாக்கி மாரியா இல்ல நீன பெரிய பத்து போட்ட பொண்ணுக்கா வந்து அலங்காரி தேவையில்லாமல் வார்த்தைகள் யாரு அலங்காரி என்ன யாருன்னு உனக்கு தெரியாது வீணாய் வார்த்தைகளை விடாது ஏன் என்ன கனவுலா என்ன கனவுலாம் கேக்குறேன் அதுக்கு புருஷன் வச்சுக்கிறதே தப்பு இதுல சட்டம் சட்டம் அலங்காரி கோபத்தினால் வீணாய் அழிந்து விடாது அப்பயே ஆஞ்சு முடிய ஆச்சு அலங்காரி என்ன விடாது மரியாதை சொல்றேன் இடத்த காலி பண்ணி ஓடி போயிரு நானே 4 பிள்ளைகள் இங்க இருக்கிறோம் நீ ஏன் போயிட்டா மரியாதை நான் செல்ல முடியாது ஆட்சி வரட்டுமா நான் செல்ல முடியாது ஐயே இங்க பாரு நானே 4 பிள்ளை எப்படி ரோட்ல வீதி அலையிறமோ நாங்க எப்படி தவிக்கிறோமோ என் வயது எப்படி பத்தி எரியுதோ அது மாதிரி நீ அலங்காரி என் மீது குச்சியா இருக்கு புத்து இப்ப இப்ப ஆட்டம் கட்டி ஆடுறாரோ இவன் ஆட்டம் கட்டி ஆடுறாரா இவன் இப்ப ஆட்டு கால நம்ம வாயில எவ்வளவு உருண்டாயா ஒன்று இப்ப என்ன பண்ணுமா பாக்கலாம் என்ன ஆட்டம் கட்டி ஆடுறான் அதே கோப்பம் ஒண்ணு செலுப்புல நாலு பீஸ் ஆகி போச்சு அப்படியா சரி பண்ண பாவத்துக்கு வீரவாக சொல்லுவோம் சொல்லிடலாம் என்னடா கசக்குது வரலாண்டு வேப்பண்ண சேர்த்துக்கலாம் என்னமா தம்பி பால் வீரா பால் வீரோ அட வீரவாக அரே ஐயா என்ன வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே எங்க அட பொட்டாட்டி தேடி உன் பொட்டாட்டிக்கிட்டதே ஐயா உன்னைய தேடி போயிருக்கேன் அங்கே இருக்கு போறீங்க அட நீ எங்க இருப்பன ஐயா சரி அங்க போனா பொட்டாட்டி வெள்ளக்கமா எடுத்துக்கிட்டு சாப்பிட்டா செட்டியார வராத வந்துருக்காங்க சொல்லி பூச்சி விட்டு விளக்கமாத்திரம் பூச்சி விட்டு அதில் பாய்க்கெல்லாம் போட்டு
பந்தெல்லாம் போட்டு பிரிச்சு உட்கார வச்சு மரியாதை ஏகப்பட்ட மரியாதை. ஆமா இருந்தாலும் நீங்க செட்டியார் விட்டாலும் அப்புறம் என்கிட்ட கேட்டுச்சு இரு செட்டியார நம்ம எனக்கு பாலுக்கு வாங்கிட்டு வர்றேன், சரி கடையில சோடா கிட்ட வாங்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்ட்டு போச்சுப்பா. எங்க வீட்டுல இருக்க போற அத்துக்கிறவங்க மாட்டுது. ஆமா 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 அது இருக்காது. கொண்டாடி கத்துக்கிறத இல்ல கொண்டாடி வச்சுக்கிறேன் என்ன செட்டியார் ஆமா அப்படின்னு விட்டு சோடா வாங்க வரேன்னு போனா ஐயா. சரி 1/2 மணி நேரமா ஆலிங்கன்னா வேடிங்க. சரி நான் பின்னாடியே போய் பார்த்தா சரி நீ ஒரு பிள்ளைய எப்படி நான் வச்சுக்கல அது ஒரு சின்ன பிள்ளை கூட குடிசை கட்டி வச்சிருக்கலையா? குடிசை கட்டி அதுல இருக்க சொல்லி இருக்கேன். ஆமா ஆமா அங்க நான் போன உடனே என்னமோ பேசிக்கிட்டு ரெண்டு அந்த பிள்ளைய கூப்பிடுறோம் பொண்டாட்டி நிக்க சரி 2 பேரும் வெளியில இருந்து பேசிக்கிட்டு தான் இருந்தா ஜாலியா. சரி அப்புறம் பார்த்தவொடனே 2 பேரும் கையை குளிக்கிட்டே கிடந்தாங்க. சரி கையை குளிக்கிறது 2 பேரும் ஆசையாதான் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துல முத்தம்மா கையும் பொண்டாட்டி மேலையும் பொண்டாட்டி கையும் முத்தம்மா மேலையும் இருந்துச்சு. அப்புறம் சும்மா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தலைக்கு முடியல இருந்து 2 பேரும் கையா முத்தமா கையும் பொண்டாட்டி தலையில பொண்டாட்டி கையும் முத்தமா கையும் தலையில வேற எடுத்துருப்பாங்க. 2 இல்ல 2 பேரும் குடுமையை பிடிச்சிட்டு உருடுறாங்க. செட்டியார் ஆமா என்ன சொல்றேன் அங்க பிரசனம் பண்ற மாதிரி உருடுறாங்க. சரி என்னடா உருடுறாங்களே அப்படின்ட்டு நானும் ஓட்டமா ஓடுன பாரு. சரி ஓட 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 எந்த நாதாடி பாய் எந்த குருட்டு பாய் எந்த கிறுக்கு பாய் எந்த சனியை முடிச்ச பாய் சொன்னானதுல ஒண்ணுக்குறா சரி ஓ பொண்டாட்டி போய் நீ வச்சிருக்கன்னு சொல்லி வம்பை இருந்து சரி ஓ பொண்டாட்டி உன் 4 பிள்ளையும் கல்லா சமைச்சுட்டா. செட்டியார் என்ன சொல்றீங்க? என்னுடைய மனைவி 4 குழந்தைகளை கல்லாகி விட்டார்களா? இந்த என்னுடைய மனைவி எடுத்து சென்று இல்லாத உள்ளதை யார் சொன்னாங்களோ அவங்க பாம்பு கடிச்ச சாவடம் போயிட்டு போய் வாய்வாங்க அவங்க நாசமா போயிடுவாங்க. பொண்டாட்டிய பாரியா ஏன் பிள்ளைங்க தவிக்கிற மாதிரி முதல் பொண்டாட்டிய பாரியா வாரியா ஐயா செட்டியாரே ஐயா என் பொண்டாட்டியை விட்டு என் குழந்தைய விட்டு நான் தவிக்கிற மாதிரி அவர் சொன்னவன் தவிக்க மாட்டானா? ஈடு வர்றாங்க பொண்டாட்டிய பாரியா அப்புறம் ஈடு வர்றது இருப்பேன் வாயா பொண்டாட்டி பிள்ளை வாயா வாயா அவசரப்படுறீங்க. வாயா அவசரப்படுறீங்க. வெயில் வாரி எப்படி வெயிலும் மொட்டை வெயில நின்று பாவம் என்ன கொள்ளாத போய் சொல்லி மப்பா கட்டிட்டு இருக்கானு வாய் வக்காலி அவன் சீக்கிரமா செத்து போயிருக்கான். அவன் வாய் வக்காலி அவன் நாசமா போயிருக்கான். வைத்தால அவன் கேளு கடிச்சுதான் சாவுங்க. வாயா நீ வாயா எங்க இருக்கே முன்னாடி எங்கயா இருக்கு? ஆமா பாவம் ஐயோ என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கல்லாகி விட்டார்களே ஆண்டவா. ஐயோ எந்த புத்தமா இருக்குதா எந்த பாவம் செய்தேன் தெரியவில்லை. ஐயோ மொத்தமா உனக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய மனைவி கல்லாகி விட்டார்களே. ஐயோ ஆண்டவா பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்து தனிமரமாக மல்லிகைப்பூ வாங்கி வந்து பெண்ணுக்கு சூடு ஆதி மண்மீதில் போட்டுவிட்டு வெயிலில் வாடு வெயிலில் வாடு
குழந்தைகளை கல்வாக்குவதற்கு இந்த மொத்தமா யாரு யாரு பார்க்கின்றேன். முத்தமா முத்தமா உனக்கு நான் என்ன பாவம் செய்தேன் அப்பா? முத்தமா என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கு கூட வாங்கி தராத நகையெல்லாம் உனக்கு வாங்கி தந்தேனே அம்மா. உனக்கு என்ன குறை வைத்தேன் அம்மா? அந்த பாவி என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கல்லாகி விட்டார்களே அம்மா. என்ன நீ யாருமா? நீ யாரு? என்னுடைய குழந்தைகளை மனதை கல்லாக்குவதற்கு நீ யார்? கடவுளா இல்ல தெய்வமா? யார் நீ? வீரபாகு, என்னை தெரியவில்லையா? என்னை இரண்டாகப்பா, என் கண்காணிப்பா, நான் யார் என்று உனக்கு நன்றாக தெரியும். வீரபாகு, நான் யார் என்று புரியவில்லையா? நான் தான் காளி, மாரி, துர்க்கை, பிடாரி, உலகாரி, முத்தாரா, பரமேஸ்வரி. நான் வணங்கக்கூடிய அகரத்து முத்தாளம்மடா. அப்படி என்றால் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய மனைவியும் தாங்களுக்கு என்ன குறை செய்தார்கள் அம்மா? என்ன பாவம் செய்தார்கள் அம்மா? வீரபாகு, என்னை தவறாக நினைக்காதே. நான் எவ்வளவு சொல்லியும் உன் மனைவி கேளாது என் மீது கல்லைக்கு மண்ணை சொல்லி எறிந்தார். அதோடு உன்னை என் புருஷன் என்று சொல்லி என் கோபத்தை உண்டாக்கி விட்டார். உன் மனைவி மக்களை கொள்ளவில்லை, கல்லாகத்தான் சமைத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய மனைவி தாங்களை பற்றி தவறாக பேசினால் சரி, என்னுடைய மனைவிக்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன் அம்மா. என்னுடைய குழந்தையும் மனைவியும் மீண்டும் நான் பார்க்க வேண்டும் தாயே. இல்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். கவலைப்படாது, கவலைப்படாது. கல்லாகத்தான் சபித்து வைத்திருக்கிறேன். நான் சொல்கிறபடி செய்தால் உன் மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து வாழ்வார்கள். தாங்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் நான் கேட்கின்றேன் தாயே. அப்படியே சீக்கிரமாக சொல்ல வேண்டும் அம்மா. நான் சொல்கிறபடி செய்ய வேண்டும். என்னவென்றால் வெள்ளடியார்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு சென்று வெள்ளடியார் என்பவன் பட்டிக்கிடையில் ஒரு மச்சமில்லாத ஆட்டுக்கடாயை பிடித்து வந்து அதை 48 நாள் விரதம் இருந்து வெள்ளை எருக்களை வேறு வெட்டி வெள்ளப்பிள்ளையார் செய்து அந்த உதிரத்தை உன் மனைவி மக்கள் மேல் தெளித்தால் உன் மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து விடுவார்கள். அப்படியா? அடுத்த தாயே, தாங்கள் தெரிவித்தபடி அந்த வெள்ளோடியார் பட்டுக்கு சென்று ஒத்தமில்லாத அந்த வெள்ளாட்டுக்களை கொண்டு வந்து அறுத்து அந்த ரத்தத்தை ஜெயித்து வருகின்றேன் தாயே. அப்படியா? வருகின்றேன் அம்மா. ஏதேனும் ஆபத்துகள் நேர்ந்தால் தாயே என்று ஓசையிட்டால் உன் முன்னால் விண்ணுக்கு மண்ணுக்கும் என்று உன்னை காப்பாற்றி வருகிறவாக கவலைப்படாதே. அப்படியா? தெரிவித்தபடி சீக்கிரமாக அந்த வீர மகேந்திரபுரி பட்டணத்தில் இருக்கின்ற வெள்ளோடியார் பட்டிக்கு சென்று உச்சமில்லாத வெள்ளாட்டை கூட வாங்கி வந்து அறுத்து என்னுடைய குழந்தைகள் மீது மனைவி மீது ரத்தத்தை தெளித்து எப்படியாவது உயிரோடு பார்க்க வேண்டும். வருகின்றேன் இப்பொழுது வெள்ளோடியார் பட்டி